ஹே கைஸ், வெல்கம் பேக் டு TNPSC அகாடமி. ஸோ இன்றைக்கான டுவினோ பார்ப்போம். இந்தியாவில் அதிக மழையை பெறும் இடம் பார்த்திங்கன்னா மௌசின்ராம். இது பூர்வாஞ்சல் மலையின் காற்று மோதும் பக்கம் அமைந்துள்ளது. ஆனால் இம்மலையின் காற்று மோதா பக்கம் அமைந்துள்ள ஷில்லாங் மிக குறைந்த அளவே மழை பெறுகிறது. இதை போன்றே மும்பையும் பூனாவும் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரியும், இந்தியாவின் கிடையாது, உலகின் மிகவும் அதிக மழை பெறும் பகுதி பார்த்திங்கன்னா மௌசின்ராம் தான். ஸோ மௌசின்ராம் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. மேகாலயா. ஸோ மேகாலயோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஷில்லாங். ஸோ மேகாலயோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஷில்லாங். ஸோ மேகாலயாவில் தான் மௌசின்ராம் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா உலகின் மிகவும் அதிக மழை பெறும் பகுதி. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சல் மலையின் காற்று மோதும் பக்கம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதே மலையிலேயே காற்று மோதா பக்கம் இருக்கக்கூடிய மேகாலயோட கேபிட்டலான ஷில்லாங் பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவே மழை பெறுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை போன்றே மும்பையும் பூனாவும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேகாலயா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேகாலயாவில் ரயில்வேஸே கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, மேகாலயாவில் ரயில்வேஸ் கிடையாது. அதே மாதிரி உலகின் மிகவும் குறைவான மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர், ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் தான் பார்த்திங்கன்னா உலகின் மிகவும் குறைவான மழை பெறும் பகுதி. அதேமாதிரி ராஜஸ்தானோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர், ஓகேங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸ் மற்றும் 8 யூனியன் டெரிட்டரிஸுடைய கேபிட்டல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.